பார்த்திங்கன்னா பொறையுடைமை பார்க்கலாங்க. பொறையுடைமை அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிறர் செய்யும் துன்பங்களையும் பொறுத்தல் தான் பொறையுடைமை. சரிங்களா? இது நமக்கு 9th ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் 3ல கொடுத்துருக்காங்க. குரூப் 4லேயுமே எஸ்டிஎஸ்சிலையும் கேட்டிருக்காங்க. குரூப் 4ல் எஸ்டிஎஸ்சியில் பார்த்தீங்க அப்படின்னா, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை அணி இலக்கணத்தை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஓமை அணிங்க. போல அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஓமேயம், ஓம உறுப்பு எல்லாமே வெளிப்படையாக வந்திருக்கு. இதுக்கான பொருள் பார்த்தீங்க அப்படின்னா, நிலமானது தன்னை தோண்டுபவரையும், அகழ்வார் அப்படின்னா தோண்டுபவர். சரிங்களா? தன்னை தோண்டுபவர்னா நிலத்து மேலேயே நின்றுக்கிட்டு நிலத்தை நம்ம தோண்டுறோம். நிலம் வந்து கோவப்பட்டுச்சுன்னா என்ன ஆகும்? நிலநடுக்கம் வந்து நம்ம உள்ளே போயிடுவோம். ஆனால் அப்படி கோவப்படாமல் நம்மளே தாங்கி நிற்கிது. சரிங்களா? தன்னோட வலியையும் தாங்கிக்கிட்டு தாங்கி நிற்கிது. அந்த மாதிரி நம்மளை இழிவுபடுத்துகிறவங்களையும் நம்ம பொறுத்து கொள்வது தான் சிறந்த பண்புன்னு திருவள்ளுவர் ஐயா சொல்கிறாரு. சரிங்களா? எப்படிப்பட்ட திருக்குறள் பார்த்தீங்களா? அதே மாதிரி குரூப் 4ல் பாருங்கள், நமக்கு ஏற்ற திருக்குறளுங்க. இங்கே பாருங்கள், தகுதியான் வென்று விடல். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்குறாங்க. பொறுமை. இது வந்து 8வது திருக்குறளாக கொடுத்துருக்காங்க. மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்று விடல். செருக்கினால்னால் ஒன்றும் இல்லைங்க, ஆணவத்தினால. இல்லைன்னா ஒரு பணக்காரனோ இல்லை ஒரு நம்ம வயசில் சின்னவங்களோ வந்துட்டு, நான் உன்னோட நல்லா சம்பாதிக்கிறேன் பார்த்தியா, நீ இன்னும் இப்படியே இருக்கேன்னு நம்மளை கேவலப்படுத்துனாங்க அப்படின்னா, சரிங்களா, நம்மளை கோவப்படுத்துனாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம கோவப்படக்கூடாதுங்க. நம்ம பொறுமையால் வென்று விடல், அதுதான் வந்து தகுதியான் வென்று விடல். அப்போ நான் என்ன பண்ணுங்க, நல்லா படித்து நல்ல மார்க் வாங்கி நல்ல வேலை கிடச்சிட்டாலே போதுங்க, நம்ம பேச வேண்டாம், நம்மளோட வெற்றி பேசிடும். சரிங்களா? மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்று விடல். தகுதியால் வென்றலாங்களா? நல்லா படிக்கலாம். சரிங்களா? மீதி இருக்கிற 8 திருக்குறளையும் நான் ஃபுல் வீடியோவில் கொடுக்குறேன். சரிங்களா? நன்றி.